கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்னொரு எபிரேய வார்த்தையின் மூலமா உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற ஒரு வார்த்தை என்னன்னா எவஞ்சலிஸ்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வைத்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். இந்த வசனத்தின் மூலமா கர்த்தர்களோடு பேசும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, துதிக்கிறோம் அப்பா. யெகோஷுவா மேசேவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலிருந்து நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும் அப்பா. நாங்கள் ஒன்றுமில்லை கர்த்தாவே, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட நீர் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தறிகிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் அந்த வசனத்துல வாசிக்கலாம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணுங்கிறதுக்காக சுவிசேஷ பணிக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை வந்து கிறிஸ்துவனுடைய சரீரம். அவர் அதுக்கு தலையா இருக்கிறார். இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய இந்த சபை பக்தி விருத்திக்கு அடைவதற்காகவும் பக்தி விருத்தி அடையணும். இந்த சபை வந்து பக்தி விருத்தி அடையும். இன்னைக்கு நம்ம சபை, நீங்க எந்த சபையில இருக்கீங்களோ அந்த சபை பக்தி விருத்தி அடையணும். நீங்க எந்த சபை நடத்தி கொண்டிருக்கீங்களோ அந்த சபை பக்தி விருத்தி அடையணும். இது அடைகிறதுக்காக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். 5 விதமான ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எவஞ்சலிஸ்ட், அதாவது சுவிசேஷகனை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஒரு சுவிசேஷகன் அப்படிங்கிறது ஒரு தனி ஊழியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக, ரொம்ப நேர்த்தியாக இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. நிச்சயமாகவே அவங்க இல்லை அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கூடுகையை நம்ம பார்க்க முடியாது. இவ்வளவு பெரிய எழுப்புதலை நம்ம பார்க்க முடியாது. இந்த எவஞ்சலிஸ்ட் இல்லாம அநேகர் தேவனை பற்றிய அறிவை அவங்க அறிந்து கொள்ள முடியாது. அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து கொள்ள முடியாது. இந்த எவஞ்சலிஸ்டுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்புகளை கடத்த கொடுத்திருக்கிறார். இப்படி பெரிய பெரிய எவஞ்சலிஸ்ட் நீங்க பார்க்கலாம். எவஞ்சலிஸ்ட் வந்து இது ஒரு பெரிய கர்த்தர் ஒரு பெரிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இதுல சபை விசுவாசிகள் கூட இந்த எவஞ்சலிஸ்ட் ஊழியத்தை செய்யலாம். எவஞ்சலிஸ்ட் ஊழியத்தை கண்டிப்பா அவங்க செய்யணும். அன்னைக்கு பழைய நாட்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி நம்ம சொல்றோம். ஆனா அவன் என்னைக்காவது நான் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்கானா? தேவன் அவனை பற்றி சாட்சி சொல்றா, இவன் என்னுடைய தீர்க்கதரிசி. யாக்கோபு, யோசேப்பு, இவங்க எல்லாம் தீர்க்கதரிசிகள். ஆனா ஒரு நாள் அவங்க தீர்க்கதரிசி அவங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அவங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருந்தது. சுவிசேஷ பணிய யாருனாலும் நீங்க செய்யலாம். உங்க சபையில் இருக்கிற ஜனங்களை நீங்க ட்ரெயின் அப் பண்ணுங்க. இந்த சுவிசேஷம் எவஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு எபிரேய வார்த்தை என்ன அப்படின்னா மே பசாரிம் அப்படின்னு சொல்லுவாங்க. மே பசார் அப்படின்னு சொன்ன எவஞ்சலிஸ்ட். ஒரு சுவிசேஷன் வந்து மே பசார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மே பசார்ங்கிற வார்த்தையை ஹீப்ரூல எழுதும் போது முதல்ல மெம் வரும், அடுத்தது பெத் வரும், அப்புறம் சிம் வரும், அதுக்கு ரேஷ். இந்த 4 எழுத்து சேரும் போது அதுதான் மே பசார்.
இந்த எவஞ்சலிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஊழியம் மிகப்பெரிய ஒரு பொறுப்பான ஒரு ஊழியம். பாவிகளை மனம் திரும்ப வைக்கக்கூடிய ஒரு ஊழியம் இந்த ஊழியம். இன்னைக்கு இந்த ஊழியத்தை மிக சிறப்பாக அநேக ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே கர்த்தர் அவர்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு அவங்க மூலமா தான் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மே பஜார் எவஞ்சலிஸ்ட் அப்படிங்கிறது இது பெரிய பெரிய ஊழியர்கள் மட்டும் செய்யக்கூடியது இல்ல. இது சாதாரண விசுவாசிகள் கூட இந்த ஊழியத்தை அவங்க கண்டிப்பா அவங்களுடைய சபைகள்ல செய்யணும், அவங்களுடைய கிராமத்துக்குள்ள அவங்க செய்யணும். இதை எப்படி செய்வது அப்படிங்கறத ஒரு 4 கட்டமா நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். இதை உங்க சபையில் உள்ள ஜனங்களுக்கு நீங்க கண்டிப்பா நீங்க அறிவிக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த 4 கட்டத்துல அந்த 4 கட்டத்தை அவங்க சரியாக நிறைவேற்றினால் அவங்க எவஞ்சலிசம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நேர்த்தியாக செய்து முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அர்த்தம். இந்த 4 கட்டத்தையும் நம்ம 1 by 1 நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அதுக்கு பிறகு நம்ம அதுல இருந்து நம்ம அந்த எவஞ்சலிஸ்ட பற்றி நம்ம பார்க்க போறோம். எப்படி எவஞ்சலிசம் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் அதுல 2ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்க கேட்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்க ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2ஆம் வசனத்தை, இந்த 21ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது யெகோஷுவா அவர் கழுதையில உட்கார்ந்து பவனி செய்கிற ஒரு காட்சி. ஒரு கழுதை நம்ம பார்க்கிறோம். அந்த கழுதை மேல உட்கார்ந்து பவனி செய்து கொண்டிருக்கிறார். இது நம்ம குருத்தொலை ஞாயிறு அன்றைக்கு நம்ம இந்த வசனத்தை சொல்லி நம்ம பிரசங்கம் பண்றது உண்டு. இந்த வசனத்துல இந்த ஒரு வசனம் உங்களுக்கு எப்படி சுவிசேஷம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். பாருங்க, மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கும் போது நல்ல கவனமாக கவனிங்க. வாசிப்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். உங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். முதல் கட்டம், ஒரு சுவிசேஷம் செய்வது எப்படி சுவிசேஷம் செய்யணும். உங்க சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு நீங்க சொல்ல கொடுக்கக்கூடியது ஒண்ணுதான். உங்க சபையில் இருக்கிற அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதுதான். உங்க சபையில இருக்கிற செல் லீடர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதுதான். உங்க சபையில இருக்கிற மூப்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதுதான். இந்த ஒவ்வொரு ஜனங்கள்ட்டையும் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார், சீஷர்களை பார்த்து சொல்றார், இவங்க எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். உங்க எதிர்த்தாப்புல இருக்கிற கிராமத்துக்கு போ சொல்லி நீங்க சொல்லுங்க. எதிர்த்தாப்புல இருக்கிற வீதிக்கு போக சொல்லுங்க. எதிர்த்தாப்புல உள்ள வீட்டுக்கு போக சொல்லுங்க. இந்த எதிர்த்தாப்புல இருக்கிற கிராமத்துக்கு போகும்போது அந்த கிராமத்துக்குள்ள அதிபதி ஒருத்தன் உண்டு. ஆவிக்குரிய ஒரு அதிபதி, பிசாசானவன் உட்கார்ந்து இருப்பான் அந்த மேல. யாரும் ரட்சிக்கப்பட்ட கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அதிபதி எல்லா வேலையும் செய்வான். முதலாவது பலவானை முந்தி கட்டிருங்க. அந்த கிராமத்துக்குள்ள போய் நீங்க சுவிசேஷ ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது முதல்ல அந்த பலவானை கட்டுங்க. யெகோஷுவா மேசேவின் நாமத்தினாலே அவனுடைய செயலை கட்டுறேன். யெகோஷுவா மேசேவின் நாமத்தினாலே அவனுடைய வாய்களை கட்டுறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு அந்த கிராமத்துக்குள்ள பிரேயர் வாக் பண்ணுங்க. ஜெப சிந்தனையோடு அந்த கிராமத்துக்குள்ள நடந்து போங்க. கால் வைக்கும் தேசமெல்லாம் அவனுக்கு சொந்தம் சொன்னார். நம்ம கால் வைக்கும் தேசமெல்லாம் நம்ம தேவனுக்கு சொந்தமாகணும். பிரேயர் வாக் பண்ண சொல்லுங்க. பிரேயர் வாக் பண்ண பிறகு பாருங்க, முதலாவது அவங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு கட்டம், அவங்க எதிர்த்தாப்புல உள்ள கிராமத்துக்கு போகணும், எதிர்த்தாப்புல உள்ள வில்லேஜுக்கு போகணும். இன்னைக்கு சுவிசேஷகன் செய்யக்கூடியது அதுதான். இன்னைக்கு நம்ம சபை விசுவாசிகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. அவங்க கிராமத்துக்குள்ளே நடக்க சொல்லுங்க. அங்க நடந்து போகிறது மட்டுமல்ல, அடுத்தது அவங்க என்ன செய்யணும், முதல்ல இருந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். இரண்டாவது கட்டம் என்ன அப்படின்னா, ஒரு கழுதை, அதை கட்டி இருக்க நீங்க காண்பீங்க. கட்டப்பட்ட கழுதை. அப்போ சுவிசேஷகன் என்ன செய்ய வேண்டி இருக்குது, கட்டப்பட்ட கழுதைகளை தேடணும். கழுதைகள் தான் யாரு? நம்ம எல்லாரும் கழுதைகள் தான். ஏசப்பாவை சுமக்கக்கூடிய கழுதைகள் நம்ம. இன்னைக்கு அநேக கழுதைகள் இன்னும் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இந்த 2வது கட்டத்துல யாரெல்லாம் எந்தெந்த கழுதைகள்லாம் கட்டப்பட்டு இருக்குதோ, பைண்டா இருக்குதோ, அந்த கழுதைகளை நீங்க தேட சொல்லுங்க.
என்ன கட்டுகள்? சில ஜனங்கள் பாவத்துல இருக்கிறாங்க, பாவத்தின் கட்டுல இருக்கிறாங்க. சில ஜனங்கள் வியாதியின் கட்டுல இருக்கிறாங்க, பலவிதமான வியாதி, டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையில அந்த வியாதி அவங்களை கட்டி வைத்திருக்குது. மரண கட்டுகளுக்குள்ளாக இருக்கிறாங்க, சாபத்தின் கட்டுகளுக்குள்ளாக இருக்கிறாங்க, இன்னும் பிசாசின் கட்டுக்குள்ள இருக்கிறாங்க, பில்லி சூனிய கட்டுகள்ல இருக்கிறாங்க, மாந்திரிக கட்டுகளுக்குள்ளாக இருக்கிறாங்க. இப்படி பலவிதமான கட்டுகளுக்குள்ள என்னன்னே நிறைய கழுதைகள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த கழுதைகளை தேடுங்க. இன்னைக்கு நீங்க எப்படி சுவிசேஷம் செய்றீங்களோ அது எனக்கு தெரியல. ஆனா நீங்க செய்யக்கூடிய முறைமை இதுதான். முதலாவது எதிர்த்தாப்புல உள்ள கிராமத்துக்கு போங்க, அங்க கட்டப்பட்ட கழுதைகளை தேடுங்க. யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. கர்த்தருடைய வல்லமை அங்க வெளிப்படுத்தி காமிங்க. கர்த்தர் சீஷர்கள் அனுப்புறார் அப்படின்னா சும்மா அனுப்பல, அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவர் அனுப்புறார். பாருங்க, வேதம் சொல்லுது, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சகல பிசாசுகளை துரத்தவும், வியாதியை நீக்கவும், பலவீனத்தை நீக்கவும் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். யாருக்கு அப்படின்னா சீஷர்கள் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உங்க விசுவாசிகளை நீங்க அனுப்பும் போது ஒரு சீஷத்துவ ட்ரைனிங் கொடுத்து அனுப்புங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம். அவங்க கட்டப்பட்ட கழுதைகளை தேடி அந்த கட்டுகள் அவங்க அவிழ்க்கணும். அந்த கட்டப்பட்ட கழுதைகளை அவங்க தேடணும். எங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க? இன்னைக்கு நிறைய பேர் கட்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஆனா போனாதான் தெரியும். கிராமத்துக்குள்ள போய் பாருங்க, அநேக ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த 2வது கட்டமாக அந்த கட்டப்பட்ட கழுதைகளை தேடுங்க. முதலாவது கிராமத்துக்குள்ள போகணும், அடுத்தது கட்டப்பட்ட கழுதைகளை என்ன செய்யணும்? நீங்க தேடி பிடிக்கணும். பாருங்க, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அதான் முதலாவது கட்டம். போன உடனே அங்க ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அங்க கட்டப்பட்ட கழுதைகளை நீங்க பார்ப்பீங்க. அதான் 2வது கட்டம். அவைகளை அவிழ்த்து அவைகளை என்ன செய்யணுமா? அவுக்கணும். அடுத்தது 3வது கட்டம், அவங்களை அவுக்கணும், லூஸ் பண்ணணும். அவங்களை அவுக்கணும். இந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சகல பிசாசுகளை துரத்துவதற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வியாதி நோய்களை தீர்க்கிறதுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதுல 17ஆம் வசனத்துல ஒரு விசுவாசி என்னென்ன காரியங்கள் செய்வாங்கன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஊழியக்காரங்க செய்வாங்க அப்படி இல்ல, சாதாரண விசுவாசி செய்யக்கூடிய ஒரு காரியம். யாரெல்லாம் யெகோஷுவா விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் விசுவாசி. நீங்க யெகோஷுவா விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, வாசிப்போம் அந்த வசனத்தை. 17ஆம் வசனத்தை வாசிப்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இது யார் செய்ய போறா? விசுவாசிகள் செய்வாங்க. என்ன விசுவாசிக்கிறவங்க இப்படி செய்வாங்கன்னு சொல்றார். பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்தது, நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதியை நீக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த கட்டப்பட்ட கழுதைகளுடைய கட்டுகளை நம்ம அவிழ்க்கணும். முதல் கட்டம், கிராமத்துக்குள்ள போங்க, கட்டப்பட்ட கழுதைகளை தேடுங்க, அவங்களுக்காக ஜெபிங்க, அவங்களுடைய கட்டை அவிழ்த்து விடுங்க. அவிழ்த்து விட்ட பிறகு பாருங்க, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை முதல்ல மீண்டும் வாசிப்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதான் முதல் கட்டம். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அங்க கட்டப்பட்ட கழுதைகளை பார்ப்பீங்க. அவைகளை அவிழ்த்து, அதை 3வது கட்டம், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். 4வது கட்டம், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அதை யார்கிட்ட கொண்டு போகணுமா? கர்த்தர்கிட்ட கொண்டு போங்க. கட்டப்பட்ட கழுதைகளுடைய கட்டை அவிழ்க்கணும். அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும்.
பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கலாம். அவர் ஒரு கிராமத்தில் அவர் யெகோஷுவா ஒரு கிராமத்துக்குள் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து 10 பேர் அவருக்கு எதிராக வந்தாங்க. இப்ப 10 குஷ்டரோகிகள் வராங்க. பாருங்க, நம்ம செய்யற தப்பு இதுதான். நீங்க செய்யக்கூடியது என்ன? கிராமத்துக்குள்ள போங்க, கட்டப்பட்ட கழுதையை தேடுங்க, அவங்களுடைய கட்டா விழுங்க, அவங்களுடைய கர்த்தருக்குள்ள கொண்டு வாங்க. இங்க கர்த்தர் செய்யற ஒரு சின்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். ஒரு கிராமத்துக்குள்ள போறார் யெகோஷுவா. ஒரு கிராமத்துக்குள்ள போனோடனே அவங்க 10 குஷ்டரோகியை பாக்குறாங்க. வாசிங்க அது கீழே. தூரத்துல குஷ்டரோகிகள் பக்கத்துல வர மாட்டாங்க. தூரத்துல நின்று இயேசு ஐயரே, யெகோஷுவாவே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார். எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி சத்தங்க கொண்டிருக்காங்க. 10 குஷ்டரோகிகளும் யாரை நோக்கி கூப்பிட்டாங்களாம்? யெகோஷுவாவை நோக்கி அவங்க கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்ட பிறகு அடுத்து வாசிங்க. அவர்களை யெகோஷுவா பார்த்து நீங்க போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். உங்கள் ஆசாரியர்கிட்ட போய் காமிங்கன்னு சொல்லி சொன்னார். அந்தபடி அவர்கள் போக, அன்னைக்கு குஷ்டரோகம் அவங்ககிட்ட இருக்கா இல்லையாங்கிறது பாக்குறது ஆசாரியர்கள் தான் பார்ப்பாங்க. ஆசாரியர்கள் தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு அவங்க குஷ்டரோகி. அதனால நீங்க ஆசாரியர்கிட்ட போய் காமிங்கன்னு சொன்ன உடனே இந்த 10 பேரும் என்ன செய்யறாங்க பாருங்க. அந்தபடி அவர்கள் போகையில், அந்தபடி யோசுவாவுடைய வார்த்தையின்படி அவங்க போயிட்டு இருக்கும் போது சுத்தமானார்கள். எல்லாருக்கும் கர்த்தர் குணத்தை கொடுத்துட்டார். எல்லாத்துக்கும் சுகம் கிடைச்சிட்டு உடனே அவர்கள் அந்த 10 பேர்ல ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு, ஆரோக்கியமாயிட்டேன், நான் சுத்தமாயிட்டேன், நான் பரிசுத்தமாயிட்டேன் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். அவருக்கு நன்றி செலுத்தினான். பாருங்க, 10 பேர்ல ஒருத்தன் தான் வந்தாங்க. அதனால 9 பேரை காண்பின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. கர்த்தர் இந்த உலகத்துல இருக்கும் போது, யெகோஷுவா இந்த உலகத்துல இருக்கும் போது அவர் சுகம் கொடுத்ததுல ஒருத்தன் தான் என்ன செய்ய வந்தான். 10 பேர்ல ஒருத்தன் தான் வந்தான். இன்னைக்கு நீங்க அதை வருத்தப்படாதீங்க. உங்களுடைய வேலை என்ன? நம்மளுடைய வேலை கிராமத்துக்குள்ள போகணும், கட்டப்பட்டவங்களை பார்க்கணும், கட்ட அவிழ்க்கணும். அதுக்கு பிறகு எத்தனை பேர் வராங்களோ அதை பற்றி நீங்க கணக்கு பார்க்காதீங்க. அது கர்த்தருக்குள்ள அவங்க கர்த்தர் கொண்டு வருவார், யெகோஷுவா கொண்டு வருவார். 10 பேர்ல ஒருத்தன் தான் உள்ள வந்தான். கர்த்தர் கேட்டார் பாருங்க, வாசிங்க அது கீழே. அப்பொழுது யெகோஷுவா, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? 10 பேர்ல சுத்தமானாங்க. மற்ற 9 பேர் எங்கே? மத்த 9 பேர் எங்கேன்னு கேட்டாரு. வாசிங்க. தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவரும் திரும்பி பார்க்க வர காணோமே. தேவனை மகிமைப்படுத்த ஒருத்தன் தான் வந்தான். இன்னைக்கு நீங்க சபைக்கு வாங்கன்னு சொல்லி யாரையும் பலவந்தம் பண்ணாதீங்க. அவங்களே உங்களுக்கு வேட்டு வச்சிருவாங்க. அதனால நீங்க செய்யக்கூடியது என்ன? அவங்களுடைய கட்டை மட்டும் அவுத்து விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அவங்க கர்த்தட்டு வருவாங்க. அவருக்கு தேவையான கழுதைகள் கர்த்தட்டு வந்துரும். அவர் அந்த கழுதையின் மேல சவாரி செய்வார். அந்த கழுதையின் மேல் அவர் சவாரி செய்வார். பாருங்க, இந்த 4 கட்டத்தை நீங்க செய்துட்டீங்கன்னா 5வது காரியமாக கர்த்தரே அந்த கழுதையின் மேல சவாரி செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த 4 கட்டத்தை தான் நீங்க செய்யணும். ஒரு மேபஸார், ஒரு எவஞ்சலிஸ்ட், ஒரு சாதாரண விசுவாசி கூட இந்த எவஞ்சலிசம் செய்யலாம். அப்படி செய்யும் போது நீங்க செய்யக்கூடிய காரியம் என்ன? நீங்க ஒரு கிராமத்துக்கு போங்க, கட்டப்பட்ட கழுதையை தேடுங்க, கட்ட அவிழ்த்து கர்த்தரிடத்தில் கொண்டு வாருங்க. இந்த 4 காரியம் தான் நீங்க செய்யக்கூடியது. அதுக்கு பிறகு அவர் என்ன செய்வாருன்னா அந்த கழுதையின் மேல் சவாரி செய்வார். இன்னைக்கு நீங்க கொண்டு வந்த கழுதை மேல அவர் சவாரி செய்தா அது உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். அவருக்கு நீங்க கொண்டு வந்து ஒண்ணு கொடுக்குறீங்க, அந்த பதார்த்தத்தை அவர் சாப்பிட்டா அது உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, இந்த எவஞ்சலிசம்ல இன்னைக்கு உங்களுடைய பங்கு என்ன? நீங்க எப்படி எவஞ்சலிஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எப்படி கர்த்தருடைய சுவிசேஷத்தை நீங்க அறிவிச்சுட்டு இருக்கிறீங்க? இந்த காரியத்தை செய்வதற்கு நீங்க வேற எதுவுமே உங்க கையில நீங்க கொண்டு போக வேண்டியதில்லை. நீங்க பாட்டுக்கு போயிட்டு கட்டப்பட்ட கழுதையை தேடுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் மிச்ச காரியத்தை செய்வார். யெகோஷுவாவின் நாம மகிமைப்படட்டும். பாருங்க, ஒரு எவஞ்சலிசம் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம டீகோடிங் பார்க்கல, ஆனா எவஞ்சலிசம் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்தோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த மெத்தட்ல நீங்க செய்யுங்க, கர்த்தர் உங்களை சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? கண்ணில் மூடி நாம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடை தேவனே,
இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த எவஞ்சலிசம் எப்படி செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து நாங்கள் தியானித்தோம். இந்த பாகத்தை நீர் ஆசீர்வதித்து தாங்க ராஜா. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் உம்முடைய அபிஷேகத்தை நீங்க ஊற்றுங்கப்பா. சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று ஏசாயா 61:1 சொன்னபடி கர்த்தாவே, ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய சுவிசேஷ அபிஷேகம் வந்து இறங்கட்டும். சுவிசேஷ அபிஷேகத்தால் நிறைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தாங்க ராஜா. ஒவ்வொரு கிராமத்திலும் கட்டப்பட்ட கழுதைகள் கட்ட அவிழ்க்கப்படட்டும் அப்பா. யெகோஷுவா மேசேவின் நாமத்தினாலே அப்படியே நடக்கட்டும் அப்பா, அப்படியே நடக்கட்டும். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து தாரும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தருகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மனுஷகுமார் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் தம் பக்கமாக இழுத்துக் கொள்வார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கருத்தை தருகிறோம். ஒவ்வொருத்தரையும் உம் பக்கமாக இழுத்துக் கொள்ளும். சுவிசேஷ அபிஷேகத்தை கொடுத்து நீர் அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. மீதியான சமயத்தை உம்முடைய கரத்தருகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.